கூடாதுன்னு எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் நின்றேன். ஆமா, அங்க வந்து உடனே பிச்சை எடுத்துருவான் வந்து. ஆமா தாயே, பிச்சை போடுங்கம்மா, வந்து எனக்கு பிச்சை போடுங்க. நானும் என் புருஷன் வந்து சோத்துக்கே இல்லாம ஒரு வீடா போய் நக்கிட்டு திரிகிறோம், பிச்சை போடுங்க வந்து பிச்சை எடுக்க வருவா. இறங்கி நின்னு அங்க பிரச்சாரம் பண்ணுவேன். விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். விமன் சேஃப்டியை பத்தி இந்த நாய் பேசுது. தூத்துக்குடியில ஒரு 12வது படிக்கிற பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. அதை பத்தி இன்னும் பேசுறதுக்கு இந்த நாய்க்கும் வக்கு கிடையாது. இன்னொரு நாய் இருக்கு பாரு, கோயம்புத்தூர்ல ஒரு நாய் நக்கிட்டு திரியுது, அந்த நாய்க்கும் வக்கு கிடையாது. வக்கத்த நாய்ங்கெல்லாம் பொம்பளைங்க சேஃப்டியை பத்தி பேச வந்துருச்சுங்க. வக்கத்த நாய்ங்க. அடுத்து கேட்போம். ஆமா, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு, அப்பதான் வந்து நான் சீக்கிரமா வந்து 4 பேர் வீட்டுல நக்கி தின்ன முடியுங்கிறா. உனக்கு இப்ப என்ன தெரியணும்? எங்க அண்ணன் எந்த தொகுதியில நிக்கிறாருன்னு தெரியணும், அதானே? நியூஸ் பாப்பியா மாட்டியா? கிட்னி திருடுறதுலயே குறியா இருந்தா இப்படிதான். வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம தான் இருக்கணும், சரியா? கிட்னி திருடுறத கொஞ்சம் விட்டுட்டு நியூஸ் பாரு. பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாரு அண்ணன், முடிஞ்சா அங்க போய் புடுங்கோ. நீ போய் அங்க பிரச்சாரம் பண்ற மைக்கு தூக்கி தெரியும், அதே மைக்கு எடுத்து மண்டையில அடிச்சு ஓட விட போறானுங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்து எங்க அண்ணன் டைலாக் லாஸ்ட் நீ சொன்னல ஐம் வெயிட்டிங்னு, அதெல்லாம் சொல்லாத. நீங்க யோசிச்சு பேசு. அது கூட அவரோட டைலாக் தான் யூஸ் ஆகிப்பாரு. காப்பி அடிச்சா நாய். சி